இன்றைக்கி என்ன பார்த்தீங்களா வாய்ஸே சோகமாக தான் பேசுவேன். ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் எனக்கு ஒர்க் பண்ணவே முடியல. எனக்கு வேலை இருந்ததுனால பண்ண முடியல. அதனால இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா அங்கேருந்து தான் கண்டினியூ பண்ணுவேன். அதான் இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி நான் சீக்கிரம் பேஸ்ட்டாக கட்டலான்ட்டுருந்தேன். எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் பேஸ்ட்டாக கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். மற்றதுனா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இதே முடிச்சலான்ட்டு கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன், ஃபுல்லாக தான் பண்ணேன். எல்லா சீக்ரெட் பேஸ் மாதிரி நார்மலாக பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் எனக்கு வேறு தோணுச்சு. அதனால் வேறு சீக்ரெட் பேஸ் பெருசாக அது கொஞ்சமாக தான் இப்போ பண்ண போகிறேன். கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன். இப்போ டிஎன்டி வச்சு அடிக்க வச்சு பார்த்து அழகாக இருக்கும். டிஎன்டி வச்சா அழகாக வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என்ன செஞ்சாலும் போக போய் இப்படி ஆகிடும். கரெக்டாக இந்த டார்ச் வச்சுருக்கேன்ல, இதில் ஒரு பிளாக் மிஸ் ஆனாலும் தப்பாக எடுத்துட்டு இங்கே வச்சுட்டு அங்கே ஒரு டிஎன்டி வச்சுட்டு இதை வச்சு நம்மளது ஃப்ளேம்னால இது வச்சுருக்கனால வரும். ஃபயர் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ண வச்சுக்கணுமா டவுட்டி கரெக்டாக வச்சுருக்கா. இந்த மாதிரி தான் வெடிக்கணும். ஒரு 2 பிளாக் தோணுச்சு. எனக்கு ஒரு டவுட், ஃபயர் ஹாஸ்பிட்டல் கைஸ் ஃபயர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால அடிச்சா வெடிக்குது. நைஸ். இப்படியே வச்சுட்டு தான் போனோம். இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் பேட்ச் ஒர்க் தான் பண்ணணும். நீங்கள் அப்படியே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன். அதனால் நானும் நிறைய வீடியோஸ் டெய்லியும் இப்போ மேன்ஷன்லாம் டெய்லியும் போடுவேன். கட்டுறது மோட்டிவேட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரிலாம் பேட்ச் ஒர்க் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இந்த இடத்துல பேட்ச் ஒர்க். அதனால் இந்த எதுவுமே எனக்கு இப்படியாக பண்ண காரணத்தினால நம்ம பேஸ் வந்து கொஞ்சம் சுற்றி பார்ப்போம். டைமண்ட்ஸுக்கு அது கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு போவாங்க. போவோம். இந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறோம். பேட்ச் ஒர்க் பண்ணுறதா ப்ளீஸ். அதுக்கு இருக்குது பேட்ச் ஒர்க் பண்ணுறதா ரொம்ப கருத்து. இப்போ வெளியே போய்க்குவோம் நம்ம முதல்ல. யாருக்கும் கேட்கணும். டே லாக் அடிக்காதா ப்ளீஸா. லாக் லாக் எனக்கே லாக் அடிக்குதுன்னா உங்களுக்கு லாக் அடிக்காமல் இருக்கும். ஓகே, எனக்கு வேலைகளும் இருக்குது. அடுத்து ஆர்ச்சர் 2 வேறு போகணுமா. நேற்று மைன்கிராஃப்ட்டும் போடல, இல்லைன்னா ஆர்ச்சர் 2 தான் போட்டிருப்பேன். ஏன்னா எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நீல கலர், அங்கே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர். எப்படி கண்ணாடி கலராக மாட்டி வச்சுருக்கல. இதே ஒரு மாதிரி டெக்கரேஷனாக பண்ணிடுவோமா பேச. ஆமாம், இன்றைக்கி பேசாமல் எப்போ எனக்கு தோணுது இந்த இதுவே பண்ணுவோமா, டெக்கரேஷன் பண்ணுவோமா நம்ம வீக்கெண்ணே. பிகானுக்கு போயிட்டு இல்லை கண்ணாடி எங்கே இருக்கும். அதில் நீல கலர் எடுத்துக்குவோம், சிவப்பு கலர் எடுத்துக்குவோம், ஆரஞ்சு கலர் எடுத்துக்குவோம், வேறு என்ன கலர் எடுத்துக்கலாம். பச்சை கலர் எடுத்துக்குவோமா. பச்சை கலர், மஞ்சள் கலர் எடுத்துக்கலாமா. புது கலர் எடுத்துக்குவோம். கஷ்டப்பட்டு சேர்த்துலாம் என்னால் கலர் கஷ்டப்பட்டு எடுத்து நம்ம இப்படி எடுக்கலாம். இது மேலே சிவப்பு கலர். கலர் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆரஞ்சும் ப்ளூ சேர்ந்த ஒரு மாதிரி கலராக தான் இருக்குது. ஏன்னா வெறும் ப்ளூ மட்டும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக அழகாக இருக்கும் பாருங்க. பார்த்தீங்களா கலர் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா. மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆனால் இந்த கலர் வருது. ஆஹா, இது நல்லா இருக்கு. அப்போ இது தான் நான் எப்போ ட்ரை பண்ணுறது ப்ளஸ் வருது பார்ப்போம். நான் வந்துச்சா என்ன சிவப்பு கலர் வந்துருக்கு. ஏன்னா கண்ணாடி இதே வைக்கடா வச்சுருக்கானோ. வச்சுருக்கான், அதுதான் தெரியுது. அப்போ இதுவும் ஒன்று வச்சா அவ்வளோ போகுதுல்ல. இது வச்சுருக்கோம். எதுக்கு இப்போ பச்சை கலர் எடுத்துக்கோ. பச்சை கலர் மாறிடுச்சு. இப்போ மஞ்சள் கலர் இல்லை ஆரஞ்சு கலர். இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா? வித்தியாச கலரில் பண்ணுவோம் நம்ம. இங்கே வராதான். அப்போ இங்கே வர வந்துருச்சு. இப்போ மஞ்சள் கலர். அடுத்தது பச்சை கலர் இல்லை ஆரஞ்சு கலர். ஆரஞ்சு தான் நைஸ் கலர். இப்போ ஆரஞ்சுடா மாறிடுச்சா. ஆரஞ்சு கலரு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் மாறிடுச்சு. இங்கே பாருங்கள் கலரே தெரியுது. ஐயோ ஆரஞ்சு விட்டேன். இப்போ நீல கலர் கொடுதா. ஐயோ வேறு எங்கேயோ கொடுத்துச்சிட்டேன்னு உடச்சுடுவோம் கீஸ். பார்த்தீங்கன்னா எந்த கலருமே கொடுக்காத மாதிரி தான் தெரியும். ஏன்னா எப்படி நம்ம ட்ரிக்கு அங்கே கொடுப்போம். ஏன் வர மாட்டேங்குது. வாடா, இவ்வளோ நேரம் நல்லா தான்டா இருந்து. டே வாடா பையா. நான் போக முடியல மேலே. இது இங்கே போக முடியுது. அவ்வளோ அப்போ உடச்சி விட்ருவோம். நம்ம நிறைய வச்சுருவோம். உடடா உடைக்க முடியல. உடைக்க முடியல. ஏன் உடைக்க முடியல. அடே நல்லா தான்டா இருந்து. பச்சை கலர் அதிகமாக இருக்குல்ல. உடைக்கலான்னு பார்த்தா உடைக்க மாட்டேங்கிறான். உடைக்க முடியல.
ஏன் தெரியல. இதுவுமே எல்லாத்தையும் உடைக்க முடியலையா? ஐயோ பரவாயில்ல விடுங்க கைஸ். நம்ம வீக்கெண்ட் மேலே இருந்து என்ன பண்ண போகுது? இப்போ ஆரஞ்சு கலர் இருக்கும் இல்லை சிவப்பு கலர் இருக்கும். இன்னுது இங்கே நடக்குது. ஓ ஆரஞ்சு இந்த இடத்துல இருக்குன்னு நான் பார்ப்பேன். டேய் எங்கேயுமே கொடுக்க முடியலடா. அப்போ இந்த இடத்துல பச்சை கலர் இந்த இடத்துல இருக்குது. இந்த பச்சை கலர் இப்படி வர போகணும். எப்படியே நம்ம ட்ரிக்கு அந்த இடத்துல இது மறந்துக்குது. அப்போ இது ஏய் சிவப்பு கலர் பார்த்தீங்களா கேஷ்? இன்னும் நம்ம கலர் கொண்டு வந்துட்டு போனோமே. வாடா சரி உனக்கு இது மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியல. சரி நம்ம எதாவது வேறு எதாவது பார்ப்போம். நம்ம மாடர்ன் ஹவுஸில் ஒரு சீக்ரெட் பேஸ் கரெக்டாக நான் இருக்கேன் பேஸ். எங்கேண்ணா திஸ் இஸ் த சீக்ரெட் பேஸ். இது பார்த்தா பச்சையாக தெரியுது. சீக்ரெட் பேஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லலாம் நீங்கள். ஏன்னா சீக்ரெட் பேஸ் போடா. இதான் அந்த சீக்ரெட் பேஸ். பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சும்மா டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி சீக்ரெட் பேஸ்க்குள்ளே இந்த இடத்துல ஒரு வழி போதா எப்படி. ஆனால் கட்டி முடிக்கல. நான் இந்த வீடு கட்டியில் பண்ணேன். அப்புறம் இது ஃபுல்லாக முடிக்கலன்ட்டு விட்டுட்டேன். விட்டதுன்னு காரணத்துக்காக அது அப்புறம் வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் வந்ததில்ல கடைசி வரைக்கும் பண்ண முடியும். அதான் அந்த பிரச்சனையே. ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குல்ல. ஸ்விம்மிங்கை போடுவோம் வாங்க கைஸ். இதோட இந்த வீடியோ இதுவே அதிகம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இவ்வளோ நேரம் எடுத்ததுக்கே எனக்கு ஸ்டோரேஜ் காலகட்டம் ஆடும். ஸ்டோரேஜ் இல்லைடா ஸ்டோரேஜ் அல்லடா அப்படின்னு பாட்டு பாடும் எடிட்டிங்கில். ஓகே கேஷ் வந்துட்டேன். இந்த கேம் இதோட முடிச்சிட்டேன்னு நினச்சாங்க. வந்துட்டேன் அப்படியே ஸ்விம்மிங் பூலு. கேஷ் நல்லா தான் இருக்குல்ல அந்த ஸ்விம்மிங் பூலு. நல்லா பிரைட்டாக இருக்குது. இன்னும் ஆழந்தால நீல கலர் கண்ணாடி விட்டுருவோம். நீல கலர் இருக்கா? நீல கலர் இருக்கா? ஓகே பே. இது மேலே ஏறிக்கலாம் கேஸ். ஸ்டெப்ஸ் கண்ணாடி ஸ்டெப்ஸு. ஐயோ நைட் ஆகிடுச்சு. நான் தூங்கலே எனக்கு மர்டர் தான். போடா வேகமா உப்பன் பார்த்து பார்த்தீங்களா. நான் எதுக்கு சாக போகிறேன்? நான் தான் இருக்கிறது க்ரியேட்டிவ் வச்சு. நான் எதுக்கு சாக போகிறேன்? நோ சால். இன்றைக்கி வேறு எதுவுமே பண்ணல. டைம் மட்டும் அதிகமாக எடுத்துப்பேன். ஆழ்ந்த கேஸ் வீடியோ அதனாலே நம்மளுக்கு ஆர்ச்சர் வந்து டைம் கம்மியாக தான் வரும். சாரி ஃபார் தட். ஆழ்ந்த கேஸ் வீடியோ எப்படி இருந்துச்சுக்காம இருங்க. ஒன்று மட்டும் ட்ரை பண்ணலாமா? இது மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். அதான் அது ட்ரை பண்ணணும். யூடியூப்பில் இதெல்லாம் பண்ணுவானுங்களா? கோல்டன் கோலமு டைமண்ட் கோலமு அந்த மாதிரி. அதான் ட்ரை பண்ணுவோமே. நாமளும் எதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன் கண்டிப்பாக இதாக இருக்காது. ஒரிஜினலாக தான் இருக்காது. டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். நான் சொன்னல டூப்ளிகேட்டாக தான் இருக்கும்னு. என்ன இந்த பக்கம் பார்த்து நான் சொன்ன மாதிரியே டூப்ளிகேட் தான். சோளக்காட்டு பொம்மை தான் இவன். வேஸ்டர் கேஸ். இப்படி ஒரு கோலம் இருந்தால் எப்படி இருக்கும்? நன்றாவே இருக்கும். நம்மளுக்கு ஏன் இந்த காபிள் ஸ்டோன் மட்டும் ஒர்க் ஆகுதுன்னு தெரில. மற்ற காபிள் ஸ்டோன்லாம் அப்படியே சில்வர் ஃபிஷ்ஷாக மாறி வந்து கடுப்பேற்றிடுவோம். இது மட்டும் பார்த்தீங்களா எப்படி தான் ஃப்ளோரே காபிள் ஸ்டோனில் போட்டேன். எப்படி ஒன்று உடச்சிங்கனாலும் போதும் மாறி வந்து எப்படி அடுத்த செகண்டே வந்துச்சா. திஸ் இஸ் த பவர். இருங்க இந்த இடத்துல இதை வச்சுக்கோங்க. எங்கே ஈஸ் நான் கீழே போகல பார்த்தீங்களா. இது நான் கீழே போகல. இப்படா இங்கே பார்த்தீங்களா பிஸ்டனோட பவர் இல்லை. நான் இந்த பிளாக்லாம் கரெக்டாக நிற்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். போயிட்டேன் ஜாரி. நான் தான் தப்பு. ஐயோ இதில் வந்து விழுந்து பெரிய தப்பு பண்ணிட்டேனே. இது போச்சே. ஐயோ தப்பு மேலே இப்படி போவேன். ஃபுல்லாக அடிச்சிட்டா. இந்த இடம் இருக்குல்ல இந்த இடத்துல பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் இதுக்கு மேலே இப்படி நான் போவேன். ஐயே நம்மளுக்கு எந்த ஃபார்மும் ஒர்க் ஆகலை. ஏன்னா ஸ்பானாக இடத்துல ஸ்பானை கடுப்பேற்றுது. அந்த இடத்துல அப்படி தான் ஸ்பானை கடுப்பேற்றிட்டு கிடக்கிறான். கிரீப்பர் ஒரு வாட்டி ஸ்பான் ஆயிடுச்சு. நான் இப்போ தான் ஸ்பான் ஆயிடுச்சு கடுப்பாயிடுச்சு. சரி ஆனந்தாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உன்னை ஆர்ச்சர் ஒரே ஒரு எபிசோட் தான் வரும். ஏன்னா ஒரே ஒரு பார்ட் தான் வரும். ஒரு வாட்டி தான் விளாட முடியும். நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டிஃபிஷியல் கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் அப்போயே நான் பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட்டும் என்னமோ கிறிஸ்மஸ் தான் பண்ணியிருந்தோம். ஆனந்த கேஷ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க.